ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பழைய இரும்பு கடையில் கெமிக்கல் பாய்லரை இரண்டாக உடைக்க வெல்டிங் செய்தபோது தீப்பிடித்து எரிந்தது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரவிக்குமார். ரவிக்குமார், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன? வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பழைய இரும்பு கடையில் கெமிக்கல் பாய்லரை இரண்டாக உடைக்க முயற்சி செய்த போது தீப்பற்றி கரும்புகை வெளியேறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள ஐயப்பன் நகர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை அருகே கோமதி டிரேடர்ஸ் என்ற பெயரில் பழைய இரும்பு கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த இரும்பு கடையில் பழைய பாய்லர் ஒன்றை, கெமிக்கல் பாய்லரை இரண்டாக உடைக்க வெல்டிங் செய்த போது அதில் எதிர்வாத விதமாக தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அங்கிருந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்களில் தீப்பற்றி எரிந்ததால் கரும்புகை முற்றிலுமாக அந்த பகுதியில் வெளியேறியதால் பொதுமக்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைக்கும் பணியில் முயற்சித்து வருகின்றனர். இருப்பினும் இந்த கரும்புகையின் காரணமாக சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதியில் பொதுமக்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு வருகிறது.